லாஸ்ட் செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன கத்துக்கிட்டேன், ஏன் இந்த 9 பேரை சூஸ் பண்ணி இவரை மட்டும் நான் இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு லேசி கேரக்டர் இருக்கும். எனக்கு வந்து நான் எப்படின்னா 100% எலன் மாஸ் மாதிரி ஒர்க் பண்ண விரும்புறேன். சரியா? செமையா 24/7 ஒர்க் பண்ண விரும்புறேன். நான் ஒரு ஏலியனா மாற விரும்புறேன். எனக்கு பணம் நிறைய வேணும். சரியா? நான் பெருசா ஜெயிக்கணும். சரியா? நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு கிடைச்சது வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான். அதுல 2 முறை நான் தோற்று போயிட்டேன். நான் ஒரு 100% ஒரு அல்டிமேட் தோத்தாங்குழி. சரியா? நான் ஒரு தோத்தாங்குழி. நான் திரும்பி பார்க்கும்போது எந்த ஒரு பிசினஸும் நான் ப்ராப்பரா பண்ணல. எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தெரியல, பீப்புள் மேனேஜ்மெண்ட் தெரியல, மணி மேனேஜ்மெண்ட் தெரியல. எதுவுமே தெரியல. நான் படிச்ச எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் டிகிரி எனக்கு யூஸே ஆகல, யூஸ் பண்ண தெரியல, யூஸ் பண்ணல. எனக்கு நான் ஒரு உலகத்துடைய டாப் 8 மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸோட டிராவல் பண்ண ஒருத்தன்றது கத்துக்கல. அது ஒரு என்டர்டைன்மெண்டா எடுத்துக்கிட்டேன். அப்பதான் என் வாழ்க்கையை புரிய வச்சுது. எதுவுமே இல்லாம அப்படியே என்னோட காரெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரை விட்டு ஓடும் போது எனக்கு தோணுச்சு. ஓடி ஒளிஞ்சு ஒரு 10க்கு 10 ரூம்ல இருக்கும் போது எனக்கு வாழ்க்கை என்ன புரிஞ்சுது. மொழி தெரியாத ஒரு இடத்துல, சாப்பாடு தெரியாத சரியில்லாத இடத்துல இருக்குமே, உலகம் முழுவதும் எத்தனை ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்போம், தங்கியிருப்போம், அது உண்மையா அப்படின்னு தோணுச்சு. கடவுள் இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை வந்து நெருக்கி 10க்கு 10 அடைச்சு உட்கார வச்சிருக்கானே வெளியில. என் முகம் சிரிச்சு நான் சிரிச்சு என் பல்ல பிரஷ் பண்ணும் போது நான் பாக்குறேன். அவ்வளவு கஷ்டத்துல நான் இருந்தேன். ஏன் என் வாழ்க்கை இப்படி மாறிச்சு? அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் நண்பர்களே, மிஸ்மேனேஜ்மெண்ட். த வேர்ட் கால் மிஸ்மேனேஜ்மெண்ட். இதுல இருந்து வரணும். கடவுளே எனக்கு ஒரு வாய்ப்பை கூட, நான் பிடிச்சிக்கிறேன், ஜெயிச்சிடுறேன், அவ்வளவுதான். என்னுடைய 2 முறை ஜீரோவும் அதான் எனக்கு சொல்லி கொடுக்குது. ஒரு ஜீரோ சுமாரான அடி, அடுத்த ஜீரோ திமிருத்தனமான அடி, எந்திரிக்க முடியாத அடி. டெக்சாசியன் வரும்போது அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், பணத்தை பணமா பார்க்காத விளைவு வாழ்க்கை எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு? சைனீஸ் பார்டர்ல கொண்டு போய் நிறுத்துச்சேன்னு. வாழ்க்கையில செத்து செத்து படைச்சேன் நான். அதான் சொல்றேன், கடன் வாங்கியவர்களுக்கு, அதாவது என்ன சொல்றான், கோழைக்கு வந்து டெய்லி டெய்லி சாவு, வீரனுக்கு ஒரு தடவை தான் சாவு, ஆனா கடன்காரனுக்கு ஒவ்வொரு செகண்டும் சாகு. அதான் என்னை மாதிரி உணர முடியாது. அப்படியே ஹிமாலயஸ்ல இருக்கும் போதெல்லாம் அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட முடியுமா? லாங்குவேஜ் ப்ராப்ளம், சாப்பாடு ப்ராப்ளம், கிளைமேட் ப்ராப்ளம். நான் ஏன் இந்த மைனஸ் டிகிரில வந்து இங்க உட்காந்து ஏதோ ஒன்று தேடி வந்திருக்கேன். ஒழுங்கான மேனேஜ்மெண்ட்ல சரியா இருந்திருந்தேன்னா நான் ஓடி இங்க வந்து ஒழிய வேண்டிய அவசியம் என்ன, தேட வேண்டிய அவசியம் என்ன? உயிர் பிச்சையை மத்தவன்கிட்ட கேட்டு நிக்கிற ஒரு கொடுமையை, பெரிய கொடுமை தெரியுமா? பணப்பிச்சையும் உயிர் பிச்சை. பணப்பிச்சையால பணப்பிச்சை எடுத்து 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 எவனுமே கொடுக்காத போது மீட்டர் வட்டி, தண்டல், ஈயல் எல்லா வட்டியும் வாங்கி ஒரு காலகட்டத்தை எல்லாம் நின்று போய் ஓடி போய் யாரோ ஒரு குருஜியை பார்த்து 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 நான் சார மாதிரி இருக்கேன், காப்பாத்து. உயிர் பிச்சை கேட்பதை விட செத்து போயிடலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்நாள் இருந்து திரும்பி வரணும் அப்படின்னா என்ன மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும், பவுன்ஸ் பேக் கொடுக்கணும். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நாம வந்து இன்னமும் உயிரோட இருக்கோம். எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு இடத்துல தங்கி நான் சூசைடு ட்ரை பண்ணேன். அப்புறம் தான் ஒரு ஒரு புத்தகம் கிடைச்சு நான் ஹிமாலயஸ் வரேன். ஹிமாலயஸ்ல நிறைய ஆப்ஷன், மாத்திரை எல்லாம் போட தேவையில்ல, அப்படியே குதிச்சா போதும். அதுக்கு மேல ஒருத்தவங்க நான் போயிட்டேன். கடவுள் வந்து அதாவது நண்பர்களை ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நாம உயிரோட இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ வயநாடு லேண்ட்ஸ்லைட் பாருங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்க. ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் படிக்க போறவங்க மழை தண்ணில மாட்டி, இன்னும் உலகம் எப்படி இருக்கு பாருங்க, மழை தண்ணில மாட்டி ஒரு ஒரு அடுத்த கலெக்டரா இந்தியாவை ரூல் பண்ண வேண்டிய ஒருத்தர் செத்து போற எவ்வளவு வலி பாருங்க. அவங்கள அப்பா அம்மாவுக்கும் உங்க சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு வலி, இருந்தவன் இழக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். நைட்டு தூங்குறான், காலையில பார்த்தா அப்படி ஒரு ஊரே காணும். அப்ப நம்ம உயிரோட இருக்கோம், இந்த பேச்சை கேட்கிறோம் அப்படின்னா கடவுள் ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. உங்களை உங்களை ஒரு ஹீரோவை பார்க்க விரும்புறாரு. பிரபஞ்சம் அதை தான் பண்ணுது. அப்ப 2 முறை நான் வந்து இதுல இருந்து தப்பிச்சிருக்கேன் அப்படின்னா, அப்ப கடவுள் ஏதோ ஒண்ணு சொல்றாரு, இவன் ஏதோ ஒண்ணு பண்ணணும்டா அப்படின்னு நினைக்கிறாரு. ஓ, நான் வாழணுமா, சரி அப்ப என்ன பண்ணணும்? அப்பதான் நிறைய எனக்குள்ள தேடல் வர ஆரம்பிச்சது. எல்லாரையும் தேட ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு கிடைச்சவர் தான் இந்த டிம் பெரி. இவருடைய அந்த கான்செப்டை வச்சு எப்படி வந்து பணக்காரன் ஆக முடியும் நான் யோசிச்சேன். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நண்பர்களே, திரும்பவும் சொல்றேன், நான் சொல்றத, அதாவது எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, யாரோ ஒரு ஜூம்ல ஒரு லைவ்ல ஹெட்செட் போட்டு கேளு, நோட்ஸ் எடுக்கலாம், நீ ஒரு வேஸ்ட், நீ போய் கண்ணாடில மூஞ்ச பாருன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா, எப்படி அதையும் தாண்டி நான் வந்து ஒரு நோட்ஸ் எடுக்காம ஹெட்செட் போடாம கேட்க முடியும்? எனக்கு வந்து ரத்தம் தானே ஓடுது, நான் உப்பு தானே போட்டு சாப்பிடுறேன். அப்ப நான் எனக்கு யோசனை, அப்ப நோட்ஸை போடுன்றான், முடிஞ்ச உடனே போறேன் கிளப்ல தூக்கி நோட்ஸை போடுறான்றான். லைவ்ல இருக்க எத்தனை பேர்ல 2 பேர் 3 பேர் போடுவாங்க. அப்ப அவனோட மனநிலை என்ன ஆகும்? நீங்க நோட்ஸ் போடதான் எனக்கு ஏதாவது காசு வருமா? நான் எதுக்கு நோட்ஸ் போட சொல்றேன்? நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், முதல்ல உங்களுக்கு தெரியும். உங்க நோட்ஸையும் மத்தவங்க நோட்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த இன்புட்டுக்காக சொல்றேன். நோட்ஸ் போட எனக்கு என்ன ஒரு 10,000 கொடுக்குறாங்களா உங்க நோட்ஸுக்கு? இதை ஏன் இவன் சொல்றான், எல்லாரும் சொல்றாங்களா, இவன் எதுக்காக சொல்றானே தெரியாம இதை நீங்க வந்து புறக்கணிக்கிறீங்கன்னா எதை புறக்கணிக்கிறீங்க? ஒருத்தர் சொல்லி தர கண்டென்ட் உங்களுக்கு வேணும், அதுக்காக ஜூம்ல வந்திருக்கீங்க. இல்லைன்னா இந்த ஜூம்ல யாருமே இருக்க மாட்டீங்க. வந்தவங்க ஒழுங்கா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமா இல்லையா? ஒரு கேமுக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு, ஒரு 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 நீங்க ரூலை ஃபாலோ பண்ணுமா வேணாமா? ரூலை ஃபாலோ பண்ண முடியாம நீங்க எதுக்கு இதை கேட்குறீங்க? உங்களால நான் பாக்குறேன், முடிச்ச உடனே பார்த்தா 2 பேர் நோட்ஸ் போடுவாங்க. இந்த 2 பேரை தவிர மீதி பேரை எதுக்காக வரீங்க? உங்களால இதை செய்ய முடியலன்னு தெரியல. இதை தான் நான் வந்து 6 வருஷமா சொல்லிடுறேன். நோட்ஸ் எடுக்கலாம் எதுக்கு வரீங்க? போஸ்ட்ல ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொல்றான், கேட்டு போலாம், இதை வச்சு நீங்க பணக்காரன் ஆயிடுவீங்களா?
ஏன் ஏன் வந்து என்னை முன்னாடி இருக்கவன ஏன் நெகட்டிவ் ஆகுறீங்க? அப்ப உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகணும்னு வர்ற ஒருத்தனுக்கு நீங்க ஏன் நெகட்டிவ் எனக்கு கொடுக்குறீங்க? உடனே நோட்ஸ் போடணும்னு அவசியமா? நீங்க உட்காந்து ஹெட்செட் போட்டு நோட்ஸ் எடுக்கலாம்ல. அதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவ்வளவு லேசியா நீங்க? அப்படி லேசியா இருக்கு நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? அப்படி ஜெயிக்கவே போகாத நீங்க எதுக்கு ஜூமுக்கு வரீங்க? இது ஒரு நியாயமான கேள்வியா இல்லையா? ஒரு கூலிக்கு வேலை செய்யும் போது அவன் பாஸ் சொல்றதை நம்ம கேட்கிறோம். ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்கணும். என்ன பொறுத்து ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு. யாரெல்லாம் பெரிய ஆளாகும்? இந்த யோசிச்சு பாருங்க. ஒரு ஒலிம்பிக் மெடல் கூட ஒரு தமிழன் வாங்கலையா? இது எப்பதான் இது மாறப்போகுது? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் உட்காந்து? நமக்கு என்ன இல்ல? ஒரு ப்ராமினன்ட் பிளேயராவது கிரிக்கெட்ல இவன் தாண்டா அடுத்தது. ஒரு சச்சினோ, ஒரு தோனியோ, ஒரு கோலியோ, ரோஹித் எவனா சொல்றது ஒருத்தன் வந்திருக்கானடா கேக்குறேன் இத்தனை வருஷத்துல. ஏன் மிஸ் பண்றோம்? எல்லா மேட்சும் பாக்குறோம். ஒண்ணும் தெரியுமா? இன்னைக்கு நடக்க போற டிஎன்பிஎல் ஃபைனல் நான் மேட்ச் பாக்குறேன். நம்ம எல்லா மேட்சும் போய் பார்ப்பேன். பார்த்து தொலைவேன். எனக்கு பிடிச்சி தொலையுது. சரி, நான் காலேஜ்ல விளையாண்டுருக்கு. இப்ப லாஜிக் என்னன்னா, ஃபுல் டிக்கெட் ஃபுல். டிஎன்பிஎலோட ஃபைனலுக்கு டிக்கெட் கிடையாது தெரியுமா? நீங்க சேப்பாக்கல அவ்வளவு வெறித்தனமா மோஸ்ட் இன்டெலெக்சுவல் கிரௌடு சென்னை ஒரு நல்ல பிளேயரை கிரியேட் பண்ணிருக்கா. எவ்வளவு வேதனையா இருக்கு. ஏன் வந்து ஒரு கபில் தேவ் வாங்கினார், அதை ஏன் வந்து ஒருத்தனை கிரியேட் பண்ண முடியல? ஒரு கபில் தேவ் சொல்றாரு 2 சப்பாத்திக்காக நான் விளையாட வந்தேன்னு சொல்றாரு. உங்க எல்லாமே இருக்கு, நம்மள்ட்ட இல்லாத இருக்கு. ஏன் நம்ம ஒருத்தன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஸ்டார் பேட். நான் சொல்றது ஸ்ரீகாந்த்ல வரலையா சார் ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு. ஸ்ரீகாந்தும் கபில் தேவ் ஒன்னா? ஸ்ரீகாந்த் ஓகே இல்ல, யாரையும் நான் கம்பேர் பண்ணல. நான் அசைக்க முடியாத அழிக்க முடியாத ஒரு கேப்டன் சொல்றேன். ஒரு கேப்டன் வந்து வேற அளவு பிளாஸ்ட் காலத்துல பேசப்படுற ஒரு தோனியை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. இன்ன வரைக்கும் பேசுறோம். தோனி எவ்வளவு தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு தெரியுமா? என்ன மாதிரி ஒரு வளர்ந்து கோலிக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? ஏன் நம்ம ஆளுங்க இல்ல? நம்ம ஒரு எப்பயுமே நான் சொல்றேன் பாருங்க, கிரிக்கெட் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல இருந்து நம்ம ஒரு செகண்ட் கிரேட் பிளேயர் தான். இந்தியாவில் நம்ம செகண்ட் கிரேட் பிளேயர் தான். உலகத்தில் சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு சிஓ உருவாக்கிட்டோம். ஆனா கிரிக்கெட்ல ஒண்ணு தெரியுமா? மலேசியன் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, அந்த பொண்ணு ஒரு தமிழச்சி தெரியுமா? ஒரு தமிழச்சி. ஒரு நாள் இது நடக்குமா சொல்லுங்க? ஒரு கேப்டன் லிஸ்ட்ல ஒரு தமிழன் இருக்கானா? இருந்தானா? ஒரு மலேசியன் டீமுடைய கேப்டன் வந்து ஒரு தமிழச்சி. ஏன் நம்ம இல்ல? லாஜிக் இருக்கா இல்லையா? இப்ப விளையாடுறவங்க எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த லீடர்ஷிப் நம்ம லீடர்ஷிப் கத்துக்கிட்டு நமக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் ஒரு பேரியர் வேற இருக்கு. நீங்க இந்தியாக்கு ஏதாவது கத்து தொலைஞ்சிட்டு நாம ரூல் பண்ணுமா இல்லையா? இது வந்து என்னோட ஆதங்கம். தயவு செய்து நீங்க மன்னிக்கணும். நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ இதை கேட்டுட்டு யாரோ ஒருத்தன் வந்துட மாட்டான ஒரு ஆசை இருக்கு. வேற ஒண்ணுங்க. லாஸ்ட் இந்த ஒரு 6 விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பெரிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சூப்பரான விஷயம், எப்படி வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்றாரு. அவர் ரொம்ப மெயினா சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறார். நம்ம ஒர்க்கையும் லைஃபையும் பேலன்ஸ் பண்றோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒர்க்கை பேலன்ஸ் பண்றோமா, லைஃபை பேலன்ஸ் பண்றோமா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய டிசைட் அவுட்கம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால பண்ண முடியும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க, கம்மியா ஒர்க் பண்ணுங்க. கம்மியா ஒர்க் பண்ணி எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றது அவர் சொல்றாரு. அதுக்கு முதல் விஷயம் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கோலை டிஸ்கிரைப் பண்ணுங்கன்றாரு. the word called கோலை டிஸ்கிரைப். செட் யுவர் கோல்ஸ் கிடையாது நண்பர்களே. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. செட் யுவர் கோல்ஸ் அப்படின்னு கிடையாது. கோலை நீ எப்படி செட் பண்றது முக்கியம் இல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய கோலை எக்ஸ்பிளைன் பண்ணு. இந்த பாயிண்ட் நீங்க எடுத்துக்கணும். உங்க கோலை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்கள் இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்ய போறீங்க? அப்ப உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ண போறீங்க உங்கள் வாழ்க்கையில? உங்க அல்டிமேட் கோல் என்ன? நீங்க ஒரு சேரிட்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் ஒரு 100 கோடி மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது ஒரு அல்டிமேட் கோல். அடுத்த விஷயம், உங்களுடைய பிசினஸ்ல உங்களோட கெரியர்ல எதை வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு கிளியரான ஒரு ரிலேஷன்ஷிப் கோல், ஹெல்த் கோல், ஃபிட்னஸ் கோல், இது மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு கிளியரான கோலை செட் பண்ணிட்டீங்களா? இப்ப அந்த கோலை செட் பண்ணிட்டீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரு. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நம்மளோட மைனஸ் தெரியும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நம்மளோட மைனஸே தெரியும். ஒருத்தனை பேச விட்டாதான் தெரியும் அறிவாளியா இல்லையான்னு. அது போல இதை சரி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு கோலை ஒரு செட் பண்றீங்க, எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு 10 பாயிண்ட் எனக்கு இந்த வில்லா வேணும் அப்படின்றது ஒரு 10 பாயிண்ட் நீங்க சொல்லிட்டீங்க. சரிப்பா, எப்படி பான்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வராரு. அந்த ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. இப்ப என்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணா உங்களுடைய கோல் ஃபுல்ஃபில் ஆகும், டிசைட் அவுட்கம் வரும். இதெல்லாம் பண்ணா அடுத்த ஒரு 10 வருஷத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் பண்ணும்போது என்னோட வில்லா ஈஸியார்ல கன்ஃபார்ம் ஆகும். அப்ப உங்களுடைய ஆக்டிவிட்டி என்னது? அப்ப 10 வருஷத்துக்கான ஆக்டிவிட்டி என்னது? இதை எழுதும். தொலைநோக்கு பார்வையில் இருக்கணும். அடுத்தது, இப்ப இந்த ஆப்ஜெக்ட் எழுதிட்டீங்களா, இதெல்லாம் பண்ணுவேன்னு 10 பாயிண்ட் 10 வருஷத்துக்கு 10 மாசத்துக்கு 10 நாளைக்கு எழுதிட்டீங்களா, சூப்பர். இப்ப இதோட அலைன் ஆகுது. சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு அலைன். இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இலக்கா மாறிடணும். அவ்வளவுதான். நான் வந்து நடமாடும் ஒரு வில்ல, 100 கோடி வில்லா நான், 10 கோடி வில்லா நான் மனுஷன் இல்ல. சரியா? அப்ப நான் 10 கோடி வில்லாவை அச்சீவ் பண்ணாம நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் டைவர்ட் ஆக மாட்டேன். உலகத்தோட நம்பர் 1 பணக்காரன் ரிசப்ஷன் சோபால தூங்கினா நமக்கு என்னடா சொகுசு வாழ்க்கையில?
அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துருது. சரியா? அப்ப இதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றேன். என்னோட அப்ஜெக்டை விட்டு நகராம நான் ஒரு கோலை கிளியரா பண்ணிட்டேன். ரைட். இந்த இடத்துல அடுத்த ஸ்டெப் என்ன? மொத்தம் 6 ஸ்டெப் தான், சிம்பிள் ஃபார்முலா. அடுத்த ஸ்டெப் பெரிஸ் என்ன சொல்றாருன்னா, எது தேவையில்லையோ அதை தூக்குடா. இப்போ எது தேவையில்லை, தேவையில்லாத தூக்கும் போது தேவையில்லாத வருது. இது வந்து எனக்கு தேவையான விஷயம். எது தேவையில்லாத தூக்கும் போது தேவையானது வருது. உங்களுக்குள்ள எதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் இருக்கு, ஒரு பழைய பிரேக்கப் ஃபீலிங்ஸ் இருக்கா, அதை தூக்குன்றான். ஏன்னா அது போனாதான்டா புதுசா ஒரு நல்ல விஷயம் வரும். நீங்க நிறைய ஒரு பச்சாதாபம், சுய பச்சாதாபம், நான் லாஸ் ஆயிட்டேன், நான் கடன்காரன் ஆயிட்டேன், இவ போயிட்டா, இப்படியே நினைச்சு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்ம கிடைக்கிறது இல்ல. இழந்ததை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எப்போ புதுசா ஒண்ணு கிடைக்கும்? தொழில தோத்துட்டோம், அதனால என்ன? எத்தனை பேர் தோத்தவன் தான் ஜெயிச்சிருக்கான். ஜெயிச்சவெல்லாம் நார்மலா போயிருக்கான். இப்ப ஒரு அடி தேவையில்ல, எம்ஜிஆர் அடி மாதிரி தான், 1 2 3 அடி, அதுக்கப்புறம் 4வது அடி பிளாஸ்ட் அடி. அது மாதிரி நம்ம தோத்துருக்கோம், ஜெயிக்க போறோம். அப்ப மைனஸ் விட்டுறணும். அப்ப எது தேவை, எது அதை எலிமினேட் பண்ணும். எசென்சியல் வர்சஸ் நான் எசென்சியல். சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு எசென்சியல் வர்சஸ் நான் எசென்சியல். அவ்வளவுதான். இப்ப எது தேவை, எது தேவையில்லை, இந்த 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 வில்லாவை அச்சீவ் பண்றதுக்கு தொழில சம்பாதிச்சாதான் காசு வரும். அப்ப அந்த தொழிலை சம்பாதிப்பதற்கு நான் என்ன பண்ணணும், எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணணுன்றதுக்கு ஒரு 10 லிஸ்ட். அடுத்த 10 வருஷம் இதை நான் பண்ண அப்படின்னா பிசினஸ்ல நான் ஜெயிப்பேன், அந்த வில்லா வாங்குவேன். எதையெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் இமீடியட். அந்த வேர்ட் கால் இமீடியட் ரொம்ப ரொம்ப ஹைலி டேஞ்சரஸ். வேணானா தூக்கு, எல்லாத்தையும் தூக்கு. புதுசா பிராண்ட் நியூ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இருந்து ஆரம்பி. ஆகஸ்ட் அமேசிங். அது இதுல என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா 20%. இவர் வந்து அழகா எடுத்துக்கிறது என்னன்னா பேரோட்டோ பிரின்சிபல் எடுத்துக்கிறார். ஒரு இத்தாலியன் பிரின்சிபல் இது 80-20 ரூல எடுத்துக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா 20% டாஸ்க் மட்டும் போக்கஸ் பண்ணு, 80% நீ நீ வந்து பண்றது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான்ற மாதிரி தான். நம்ம பண்ற விஷயங்கள் 80% விஷயங்கள் தேவையில்லாதது அப்படிங்கிறாரு பெரிய. அப்படியே யோசிச்சு பாருங்க. அப்படியா? ஒண்ணு பண்ணுங்க. இது எப்படி நம்ம பண்றது, தேவையா தேவையில்லையா நமக்கு தெரியும். சிம்பிள். நாம வந்து ஒரு டூ லிஸ்ட் போட்டு கோலை செட் பண்றோம். டெய்லி கோல். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கோல், 10 மாசம் கோல், 1 மாசம் கோல், ஒரு வார கோல், ஒரு நாள் கோல். சரியா? இதை எழுதும் போது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சில விஷயங்கள் என்ன பண்றோம், கோல் செட்டிங், டூ லிஸ்ட், ப்ரியாரிட்டி, மானிட்டர் ரிவ்யூ. இது 5 தான் சக்சஸ். இதை நம்ம எழுதும் போது என்னென்னலாம் பண்ணிருக்கோம், கோலை செட் பண்ணோம், ப்ரியாரிட்டி செட் பண்ணோமா, இந்த கிளைண்ட பார்த்தோமா, இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது டே 1, டே 2, டே 3 வெறும் 6 நாள்ல நீங்க பண்றது சரியா தப்பான உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்க ரெவ்யூ அண்ட் மானிட்டருக்குள்ள போகணும். அந்த ரெவ்யூ சிஸ்டம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு நீங்க எது பண்றீங்கன்றது தெரியாது, எது சரியா பண்றீங்கன்னு தெரியாது. அப்ப தப்பான விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எது தேவையோ, எது தேவையில்ல தூக்கிடணும், தேவையானதை ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப அந்த 20%, அதாவது நீங்க வரிசையா எழுதி வைக்கிறீங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 10 நான் எப்படி பண்றேன், என் டீமா வேலை வாங்குறேன், நான் பொதுவா எப்படி வேலை செய்யறேன் அப்படின்னு நான் சொல்ல போறேன். நான் வந்து ரொம்ப ஒஸ்டா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதனாலதான் நடுத்துற நின்னேன். இப்ப காலைல எந்திரிச்சோடனே நான் என்ன பண்ணுவேன், அதுக்குதான் கோல்டன் அவர் டைரி கொடுத்துருக்கேன். சரியா? வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. 4 மணில இருந்து 10 மணி வரைக்கும் என்னோட டைரி இருக்கு என்கிட்ட. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். சரி, 3:45 எந்திரிச்சிட்டேன், 4 மணின்னு போட்டுக்கிறேன். அப்ப 4 to 5 நான் என்ன பண்றேன், கோல்டன் அவர்ல என்ன ஃபெச் பண்றேன், 5 to 6 இதை நான் எழுதும் போது என்ன ஆகுதுன்னா, சத்தியமா 199 பேர் இதை பண்ண போறதே இல்ல. இருந்தாலும் நான் சொல்றேன். சரியா? சக்சஸ் இதை தவிர வேற வழியே கிடையாது. கடன் அடைக்கணுமா, பணக்காரனமா, இதை தவிர வேறு வழியே இல்ல ராஜா. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 4 to 10 போட்டு விட்டோம் டைம் டேபிள். உங்களால கோல்டன் அவர் டைரி காசு கொடுத்து வாங்க முடியலன்னா ஒரு நோட்லயே நீங்க போட்டுங்க, 4, 5, 6 போடுங்க. 4 to 5 என்ன பண்றீங்கன்னு பாருங்க. கோல்டன் அவர் சூப்பரா பண்றீங்க. கோல்டன் அவர் என்னன்னே தெரியாத ஜென்மங்கள் தான் கோல்டன் அவர் பண்ணுது. அஃபர்மேஷனை சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு ஓடி போயிடுதுங்க. ஸ்ட்ராட்டஜி வீடியோ எடுக்கிறது இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை. அப்ப 5 to 6 என்ன பண்றோம், 6 to 7 இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப ரொம்ப ஹார்ட் டைம் என்னன்னா 10 to 1. அந்த 10 to 1ல என்னென்ன விஷயங்கள் பண்றோம்னு எழுதும் போது நீங்க தொடர்ந்து 6 நாள் பாருங்க. 10 மணில இருந்து காலையில ஒரு 1:30 வரைக்கும் நீங்க பண்ற ஆக்டிவிட்டி 60% ரிசல்ட் ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கும். அப்ப நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. அந்த 10 மணில இருந்து 1:30 மணி வரைக்கும் ஹார்ட்லி நீங்க ஒரு 6 நாள் கம்பேர் பண்ணி பாருங்க. சாட்டர்டே நீங்க உட்காந்து பாருங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு பாருங்களேன். இப்ப ப்ரொடக்டிவிட்டி நினைச்ச மாதிரி வந்திருக்கா, இதுல எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது உங்களுக்கு தெளிவா தெரியும். நீங்க வந்து பண்ணதை வந்து ரிப்போர்ட் பண்ணாத, எழுதினாதான், எழுதி வச்சாதான் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? 20% தான் போக்கஸா பண்ணணும், 80% தேவையில்லாத வேற. உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள், செய்யற வேலைகள், உங்களுடைய தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சொற்கள், தேவையில்லாத செயல்களை தூக்குனாலே தேவையான விளைவுகள் வரும். அப்ப அந்த பேரோட்டோ பிரின்சிபல் 100% போகணும். எது எது எலிமினேட் பண்ணணும், எந்தெந்த டாஸ்க் எலிமினேட் பண்ணணும். நீங்க வந்து டாஸ்க் போடுறீங்க, டூ லிஸ்ட் போடுறீங்க. அந்த டூ லிஸ்ட்ல 10 போடுங்க, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா. ஒரு ஃப்ரெண்ட் வர 1/2 மணி நேரம் பேசுறேன், அந்த 1/2 மணி நேரத்தை யார் தரா?
அரை மணி நேரத்துல 30,000 சம்பாதிக்க முடியும். யார் தரா நமக்கு அந்த காசை? டீ ஒண்ணு வேணாம், ஒரே ஒரு டீ குடிச்சா 10 நிமிஷம் ஆகும். சரியா? அந்த 10 நிமிஷத்துக்கு அந்த டீக்கான காசு யார் தரா? அப்ப நேரம் தான் போறோம். அப்ப எது தேவையோ அந்த எலிமினேட் டாஸ்கை தூக்கணும். ஏன்னா இந்த செயல்கள் என்னுடைய வில்லா கனவை சிதைக்குது. வில்லா கனவோட நான் போகும்போது இந்த இந்த செயல்கள் செஞ்சா வில்லா கனவை அச்சீவ் பண்ண போறோம். எனக்கு இதை நான் பண்ணிட்டே இருக்கேன், இதனால வில்லாவுக்கு சம்பந்தம் இல்லை. உங்கள் இலக்குக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யக்கூடாது. இதனாலதான் சொல்றேன், எலிமினேட் எசென்சியல் வெர்சஸ் நான் எசென்சியல் டாஸ்க். 2080 ரூல். சரியா? அடுத்தது ஆட்டோமேட்டிக். ரொம்ப ரொம்ப சக்சஸ் சீக்ரெட். இதை பண்ணா முதல்ல ஆக்டிவ் மூடு, அட்மின் மூடு, ஆட்டோ பைலட் மூடு. நல்லா கவனிங்களேன். இப்ப இந்த இடத்துல எழுதுங்க, டைரியில நோட்ல எழுதுங்க. நான் ஒரு டாப் 5 ஆப்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது என்னன்னு எழுதுங்க. இப்ப நான் என்ன ஆப் யூஸ் பண்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ டிக்கெட் புக்கிங் ஏதாவது ஒன்று, டிக்கெட் புக்கிங்கு, மேக் மை ட்ரிப்போ, ஐபிஐபிஓ, இது மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கிறீங்க. நான் ரெட் பஸ் யூஸ் பண்றேன்னு வச்சுப்போம். இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், ரெட் பஸ் உடைய ஸ்டோரி தெரியுமா? நானே சொல்லியிருக்கேன், ரெட் பஸ் உடைய ஓனர் யாரு, ஃபவுண்டர் யாரு, இப்ப ரெட் பஸ்ஸோட ஓனர் யாரு, ரெட் பஸ்ஸை எந்த கம்பெனி கைப்பற்றிருக்கு, அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நம்மளாம் ஒரு இடியட் அப்படின்னு தெரியும். ஒரு சைனீஸ் பேஸ்டு கம்பெனி அது. சரியா? இது ஏன்றதை நீங்களே பாத்துங்க. அப்ப நாம ஒரு மெட்ராஸ்ல இருந்து ஒரு திருநெல்வேலி போறதுக்கு காசை யாரு கொடுக்குறோம்? சைனீஸ் கொடுக்குறோம். அதுவே நமக்கு தெரியுது. இது எதுக்கு சொல்ற மாதிரி நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள் இருக்கு. அதை பத்தினா பேச விரும்பல. அந்த ஆப் எப்ப கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்றத நீங்க உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். அந்த பையன் ஹைதராபாத்துக்கு போனோம், பெங்களூர்ல இருந்து பஸ் டிக்கெட் கிடைக்கல, தீபாவளியை செலிப்ரேட் பண்ணல, வெக்ஸானா, இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது, டிராவல் ஏஜென்ட்ட கெஞ்சி இருக்க கூடாதுன்னா அந்த ஆப்பை உருவாக்கினா. அவன் மிகப்பெரிய பணக்காரன், அந்த ஆப்பை வித்துட்டு போயிட்டான். அதை வாங்கினாங்க. இப்ப நாம டிக்கெட்டை புக் பண்றோம், அந்த காசு அங்க போகுது. இந்த லாஜிக் என்னன்னா, அந்த 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 கம்பெனியோட ஓனர் டெய்லி அவர் தான் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறாரு. அப்படிதான் நீங்க ஒரு டிக்கெட்டை போடும்போது அவர் உங்க காசை முதல்ல வாங்கிட்டு அவர் சர்ச் பண்றாரு, ஏசி, நான் ஏசி, ஸ்லீப்பர் எல்லாத்தையும் பார்த்து புக் பண்றாரா. The word called success equal to automate. ஆட்டோமேட் பண்றவனுக்கு தான் காசு வருது. ஆட்டோமேட், உங்க பிசினஸ் ஆட்டோமேட் பண்ணப்படுறா. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு டெக்னாலஜி பிளஸ் சிஸ்டம். டெக்னாலஜியை யூஸ் பண்ணல அப்படின்னா ஜெயிக்க முடியாது. உங்கள் தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க, இப்ப மார்க்கெட்ல என்ன மாதிரி டெக்னாலஜி இருக்கு, இது உங்களுக்கு தெரியுமா? நீங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி அப்டேட்டடா? ஒவ்வொரு ஆப் யூஸ் பண்ணும்போது தேவையில்லாத ஒரு சாட் ஆப்பே நம்ம அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நாம நம்மளோட தொழிலை அப்டேட் பண்ணமா, அப்கிரேட் பண்ணமா, இப்ப டெக்னாலஜி என்ன யூஸ் பண்றோம், அப்ப மார்க்கெட்ல இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோமா, அட்வான்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்றோமா? முதல்ல நமக்கு பர்சனலா ஒரு சிஸ்டம் இருக்கா, அல்லது நம்ம டீமுக்கு ஒரு பிசினஸ் சிஸ்டம் இருக்கா, நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கா, ஒரு பிசினஸ் சிஸ்டம் இருக்கா? காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், இத்தனை மணிக்கு காஃபி குடிப்பேன், இத்தனை மணிக்கு குளிப்பேன், இத்தனை மணிக்கு வாக்கிங் போவேன், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவேன், இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கா? சிஸ்டம் இல்லை, காசு இல்லை. சிஸ்டம் இல்ல, கடன் ஆனதுக்கு காரணமே சிஸ்டம் இல்லை. சரண்டர் டு சிஸ்டம், சரண்டர் டு குரு, பணக்காரன் ஆகிறதுக்கு வழி. அப்ப இந்த மாதிரியான டெக்னாலஜி சிஸ்டத்தையும் இல்லைன்னா உருவாக்குங்க, இல்லைன்னா யாரையாவது வாங்குங்க, அதை அப்கிரேட் பண்ணுங்க. இதை என்ன பண்ணுங்க, இந்த ஆட்டோமேட் எப்படி பண்ணுன்னா, ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்கா கொண்டு வரும். ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஆபரேஷன்ல இந்த டாஸ்க் ரெகுலரா இப்ப நீங்க டூ லிஸ்ட் ப்ரியாரிட்டி போடும் போது உங்களுடைய வில்லா கனவு நடக்கணும் அப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டி ஆட்டோமேட் பண்ணப்பட்டிருக்கணும். உங்களோட ஆபரேஷன் ஆக்டிவிட்டி ஆட்டோமேட் பண்ணப்பட்டிருக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இன்கம் ஸ்ட்ரீம் பக்காவா. இப்ப நான் யோசிங்களேன், ஒரு நிமிஷத்துல, இப்ப நான் பேசுற ஒரு நிமிஷத்துல ரெட் பஸ்க்கு எத்தனை புக்கிங் கிடைக்கும். அவன் என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறான் பாருங்க. தூங்குறவனை எழுப்பி விடுறான் பஸ், அவன் தூங்குறவனை எழுப்பி விடுறான். உங்க இப்ப திருநெல்வேலினா திருநெல்வேலி கிட்ட 20 நிமிஷம் எந்திரிடாங்கிறான். என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றோம், நாம என்ன பண்றோம்? அதுக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜில இருந்துச்சா, அப்படியே அப்கிரேட் பண்றா பாருங்க. நாம நம்மள அப்கிரேட் பண்ணிக்கிறதே இல்ல, அப்டேட் பண்ணிக்கிறதும் இல்ல. அப்புறம் எப்படி காசு வரும்? இப்ப நம்மளோட இன்கம் வரணும் அப்படின்னா, சரி, இப்ப இன்கம் வர்றதுக்கு ஒரு டெக்னாலஜி போது உங்களோட தொழில்ல நீங்க ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்களா, அந்த லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்களா, ஒரு அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்களா, அதுக்கு எவ்வளவு காசு ஆகும்? இந்த மாதிரி விஷயங்களுக்காக லோன் எடுக்கணும். பேங்க்ல கடனுக்கான வட்டி கொடுக்கறதுக்காக லோன் வாங்குறது, கடனை கொடுக்கறதுக்காக லோன் இங்க வாங்கி அங்க கொடுக்கறது. நீங்கள் பணத்தை எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் உங்களோட டர்ன் ஓவர்ல மினிமம் 5% ஆகுது. நீ வேணா 1% 5% ஆகுது உங்களுடைய டெக்னாலஜிக்கு, சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கு, பிளஸ் சாஃப்ட்வேர் அப்கிரேஷனுக்கு யூஸ் பண்ணும். அது ரொம்ப அவுடேட்டடா இருந்தா மார்க்கெட்ல இருக்க முடியாது, காலி பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு பிராண்டிங்காவது உங்க டர்ன் ஓவர் 5% ஒதுக்குறீங்களா? நீங்க யோசி. அப்ப இதெல்லாம் நீங்க பண்றீங்க. ஒரு சாஃப்ட்வேர் டூலை வாங்கி யூஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய ரொட்டீன் டாஸ்க், நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, 75 + 4 + 1, அந்த 4 பேரு யாருன்னா பிசினஸ் பீப்புள். அவனுக்கு ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம் இருக்கு, ஆனா பணம் கொட்டுது. என் குரு சொல்லுவாங்க, இது மணி பிரிண்டிங் மிஷின் சொல்லுவாங்க. ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிட்டே அப்படின்னா, ஒண்ணுல நான் சிம்பிள் சொல்றேன். என்னோட ஆப் இருக்கு, பவர் ப்ரோ ஆப். இந்த பவர் ப்ரோ ஆப்புக்கு நான் கோர்ஸ் போட்டு வச்சிட்டேன். சரியா? நான் டெய்லியா பேசிட்டு இருக்கேன்.
அந்த ஆப்பை போட்டு வச்சுட்டேன். இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அந்த ஆப்ல இன்னைக்குமே டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது உள்ள போவாங்க, கோர்ஸை பை பண்ணுவாங்க. எனக்கு காசு வருதா இல்லையா? இதுதான் ரியல் பேசிவ் இன்கம். அப்ப எப்பயோ போட்ட ஒரு கோர்ஸ், மனமே பணமா இருக்கட்டும், பிசினஸ் மைண்ட் செட்டா இருக்கட்டும், பிசினஸ் வாரியரா இருக்கட்டும், எல்லா கோர்ஸும் சரியா, பவர் ப்ரோ ஆப்ல எனக்கு ஒரு 20 கோர்ஸ் இருக்கு. அந்த 20 கோர்ஸுக்கு நான் ஒரு தடவை மெனக்கடல் கஷ்டப்பட்டு போட்டு வச்சிட்டேன். அது இன்னும் 200 வருஷம் ஆனாலும் 2000 வருஷம் ஆனாலும் அது வித்துக்கிட்டே இருக்கும், காசு வந்துட்டே இருக்குமா? அந்த மாதிரி ரிப்பீட்டடா பணம் வர்றதுக்கான பேசிவ் இன்கம் பிசினஸ் நம்ம ஏதாவது பண்றோமா, இன்கம் வருதா அப்படின்னு யோசிக்கணும். ரொட்டீன் டாஸ்க்ல வந்து நம்ம இருக்கக்கூடாது. எவன் ஒருத்தன் ஒரு சிங்கப்பூர்ல ஒரு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறேன், நல்ல ஹோட்டல் கூட்டு போறாங்க. அந்த ஓனர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரபரப்பா இருக்காரு. அப்ப நான் சொன்னேன், முதல்ல நீங்க இன்னும் ஹோட்டலே வராதீங்கன்னு. உங்க ஒரு ஆபீஸ்க்கு போனாலும் பிசினஸ் நடக்காதுப்பா, நீ உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுவேன். ஆபீஸ்க்கும் போத, கடைக்கும் போகாத, நீ தனியா கொஞ்சம் யோசி, தனியா ஒரு கன்சல்டிங் ஆபீஸ் உட்காந்து யோசி, பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது, உன் பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது, அடுத்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது, அடுத்த பிசினஸ் எப்படிலாம் டெவலப் பண்ணா யோசினா உன் பிசினஸ் டெவலப் ஆகும். உன் பிசினஸ் டெவலப் பண்ணா நீ கண்டுபிடிச்சினா அது அடுத்தவங்க சொல்லி அதுலயும் காசு பார்க்கலாம். சொல்லி தரதான் காசு இருக்கு, புரியுதா? இப்ப லாஜிக் என்னன்னா, நீங்க ஏன் சார் ஓடிட்டு ஆடிட்டீங்க? எவன் ஒருத்தன் பரபரப்பா இருக்கான், காசு வருது, பிஸியா இருப்பான். நிறைய பேரை பாக்குறேன், என் நண்பர் ஒருத்தருக்கு அவர் வந்து மொபைல்ல வந்து நல்ல மனுஷன். இந்த நல்ல மனுஷன் எல்லாம் காசு இருக்காது பாரு, நல்ல மனுஷனா இருப்பான், கடனுடையே இருப்பான். அப்ப நான் சொல்லுவேன், இப்ப ஒரு காபி குடிக்கலாமான்னு கேட்பேன் கிட்ட. அண்ணா வந்துனே அப்படின்னு வருவாரு. ஆனா நான் கிளம்புறேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில உரிமையாளர் சில பேர் தான் டீ கேட்க முடியும். அவர் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்ல ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வச்சிருக்காரு. ஒரு மொபைல் எல்லாம் சர்வீஸ் பண்ணிருக்காரு. நான் வந்து ஒரு 6 வருஷமா பாக்குறேன். அவர் 600 வருஷமா ஒரே மாதிரி பொருளாதாரத்தா இருக்காரு. எப்பயுமே ஸ்கேர்சிட்டி தான், பணமே இல்ல. நான் ஒரு கண்ட்ரி போனேன்னு ஐலாண்ட் போட்டோஸ் எல்லாம் காட்டுவேன், அப்படியே பாப்பாரு. எங்க ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கூட நீ ஒர்க் பண்ணி காசு வரல அப்படின்னா பண்ற பிசினஸ் சிஸ்டம் தப்பு. சண்டே நீ ஒர்க் பண்றா உங்களுக்கு பிசினஸ் பண்ண தெரியல, ஏன் சண்டேல ஒர்க் பண்றான்? அப்ப சண்டே ஒர்க் பண்ணாதான் காசு வருன்ற மாதிரி இருக்கு. வாழ்க்கை ஃபுல்லா வாடகைக்கும் கரண்ட் பில்லுக்கும் ஃபேமிலிக்கும் ஓடிச்சுன்னா உன் லைஃப் நீ எப்படி வாழ்வு? இப்ப அந்த லாஜிக் என்னன்னா, நீ கடைக்கே வராதுன்னு சொன்னாங்க. கடைக்கு வந்து என்ன பண்ற? இல்ல நான் கடைக்கு வந்து வேலை செய்ய மாட்டேன், கடைக்கு வந்து, அப்ப இந்த சிஸ்டம் தப்பு. கடைக்கு வந்து வேலை செய்யறான், கடைக்கு வரலன்னா வேலை செஞ்சா அது பிசினஸ். ஒரு பிசினஸ் ஓட எல்லா இடத்துலயும் இருக்க முடியுமா? அது லாஜிக் என்னன்னா, அப்ப நீங்கள் வராம உங்க பிசினஸ் நடப்பது எப்படி? அதுக்கு தான் சொல்றது ஆட்டோமேஷன் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்பதான் நிறைய கேமரா இருக்கு, சிஸ்டம்லாம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்கள் பிரசன்ஸ் எவ்வளவு முக்கியம். ஏன், அதாவது ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு ஓனர் பில்லிங் அடிச்சுட்டு உட்காந்து, கேஷியரா உட்காந்து, கேஷியர் வேலையா? ஒரு ஹோட்டல் ஓனர் கேஷியர் போய் உட்காரலாமா? கேமரா வச்சா அவன் திருடுறான்னு தெரிய போகுது. சரி, அந்த கேஷியருக்கு ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுத்தா எவ்வளவு? ஒரு 15,000க்கு 8,000 ரூபாய்க்கு ஒரு பொண்ணை கொண்டு போய் போடலாம். ஒரு 15,000 எக்ஸ்பீரியன்ஸ் போடலாம். 15,000 ரூபாய்க்காக நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து கேஷ் எண்ணிட்டு இருந்தா என்றது அவன் வேலை? பணத்தை பெருக்குவதும் வேலை, பணத்தை எண்ணுவது இல்ல. பதில் காசை வாங்கிட்டு காசு கொடுக்கறது இல்லை. அது ஒரு ரோபோ பண்ணும். வர இனியெல்லாம் ரோபோ தான் பண்ண போகுது. இதெல்லாம் ஒரு வேலையா? அப்போ ஓனர் பிசினஸ் ஓனரா இருக்கணும். நீங்க அது கேஷியர், நீ ஓனர் சொல்லக்கூடாது. அப்ப நீ ஏன் ஓனர் கேஷியர் ஆகுற? கேஷியர் ஓனர் ஆகலாம், ஓனர் கேஷியர் ஆகலாமா? அப்போ உன்னோட, அப்ப வெளியில வந்து யோசிக்கும் போதுதான் எப்பயுமே நீங்க உங்களுக்குள்ள இருக்கும்போது பிரச்சனை பெருசா இருக்கும். வெளியில வந்து யோசிங்க, வெளியில வந்து நில்லுங்க, ஒரு டீ குடிங்க, ஏத்த கடையை பாருங்க. நீங்க கேஷியரா இருந்தீங்கன்னா உன் காசு தான் பார்த்துட்டு இருப்ப. வெளில வந்து அடுத்தவன் கடையை பாரு, இவ்வளவு கூட்டம் வருதா, அவன் என்ன பண்ணுவான் யோசிக்கணும்ல. விலகி இருங்கள். ஒரு உறவு நிலைப்படணும் அப்படின்னா நீங்க விலகி இருக்கணும். அது மாதிரி பிசினஸ்ல நீங்க போகாம சம்பாதிக்கணும், வெளியில வந்து பார்க்கணும். அப்ப அந்த 15,000 நான் என்ன கேட்கிறேன், வெளியில வந்து உங்களால அந்த 15,000 சம்பாதிக்க முடியாதா? அந்த 15,000 கூட நீங்க ஒரு மிச்சம் பண்ணணும்னு நினைச்சு நீங்க கல்லால உட்காந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா கல்லாலே உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, ஒரு நாட்டை ஒரு டேஷையும் பார்க்க முடியாது. அப்படியே சுகர் வந்து சாக வேண்டியதான். அந்த நிறைய பேர் உட்காந்து கம்மு மாதிரி ஒட்டிக்கும். அந்த கல்லா டேபிள் என்ன பண்ணும், எங்க அப்பாலாம் அப்படிதான் இருந்தாரு. கல்லா டேபிள் அப்படியே ஒட்டிக்கும், ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கும். வாழ்க்கையில எந்த ஃபங்க்ஷனும் போக முடியாது, எவனையும் பார்க்க முடியாது, சிரிக்கவே முடியாது. அதை பாத்தியா, இதை பாத்தியா, இதை பாத்தியா, பேசி பேசியே பிரஷர் வந்து சுகர் வந்து செத்துரும். அப்ப இதெல்லாம் மாத்தணும்ல லைஃப். அந்த 15,000 ரூபாய்க்கு நீ அனுப்புற ஒரு ஸ்டாப்பை போட்டு அவன் எல்லாத்தையும் சரியா வேலை வாங்கி இந்த 15,000 1.5 லட்சம் எப்படி எடுப்பது அப்படின்னு தனியா உட்காந்து யோசிங்க. அதுதான் சொல்றேன். அட்லீஸ்ட் உங்களால உங்க ஸ்டாப்பை போட முடியா, காலைல கோல்டன் அவர்ல யோசிங்க, என்ன பண்ணா காசு வரும் சொல்லி. இந்த லாஜிக் என்னன்னா, ஓகே. இப்ப அடுத்த விஷயம், 4வது விஷயம் என்னன்னா அவுட் சோர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பயுமே எல்லா டாஸ்கையும் நான் பண்ண முடியாது. நான் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிஎம்எஸ்ல என்னால ஒரு வெப்சைட் பண்ண முடியும், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஒரு வெப்சைட் பண்ண முடியும். அப்ப 20 நிமிஷம் என்னால பண்ண முடியும், எனக்கு அது தெரியும். இப்ப யோசிச்சு பாருங்க, என்னுடைய எல்லா நிறுவனங்களுக்கும் நானே வெப்சைட் பண்ணனா எப்படி இருக்கும் அந்த வெப்சைட்? இப்ப கம்பேர் வித் ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்பர் பண்ணதுக்கும் நான் பண்ணது வித்தியாசம் இருக்குமா? அவனுக்கு அதுதான் தொழில். டீ மாஸ்டர் டீ போட தான் தொழில். நான் வந்து ஒரு பார்ட் டைம் எனக்கு டீ போட தெரியும். நான் போய் கடையில டீ வித்து அப்படி இருக்கும், நான் போய் வெப்சைட் பண்ண அப்படி இருக்கும். அப்ப நான் அடுத்தவனுக்கு ஒரு 5,000 ரூபாய் மிச்சம் பண்றது, நானே ஒரு வெப்சைட் போடுறேன். அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்பரோட வெப்சைட் மாதிரி இருக்காது, லுக் அண்ட் ஃபீலா இருக்காது, கண்டென்ட் அது மாதிரி இருக்காது. நான் ஓரளவுக்கு காசை ஒரு 5,000 ரூபாய் கிளம்ப மிச்சம் பண்றது வெப்சைட் போட்டு பேரங்க நடத்தலாம். ஆனா அது ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட். நான் என்ன கேட்கிறேன், 5,000 மிச்சம் பண்றதுக்கு நாம எவ்வளவு மெனக்கடணும், அதை மெயின்டைன் பண்ணணும், தேவையா? ஒரு 5,000 தூக்கி போட ஒருத்தவங்க எவ்வளவு ஃப்ரீலான்சர் இருக்கான், எவ்வளவு பேர் இருக்கான். அப்ப பணத்தை யாருகிட்ட கொடுக்கணும், எதுக்கு
அதை எப்படி ரிட்டர்ன் எடுக்கணும்னு தெரியணும். அப்பதான் அதுதான் டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷன் உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும், ஒரு டிரான்சாக்ஷன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும். நீங்க பேசுற ஒரு வார்த்தை உங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும், பணத்தை கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். தேவையில்லாம ஒரு வார்த்தை வேஸ்ட் ஆகக்கூடாது, தேவையில்லாம ஒரு நெகட்டிவ் சொல்லக்கூடாது. நீங்கள் பேசுற விஷயம் முன்னாடி இருக்கணும், மோட்டிவேட் பண்ணணும், டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. தெரிஞ்சுதான் பேசுறோமா. அது மாதிரி எப்படி அவுட் சோர்ஸ் பண்ணலாம். அவுட் சோர்ஸ் பண்றதால முதல் விஷயம் என்னன்னா, எனக்கு டைம் கன்சியூம் ஆகுது. நான் டெம்ப்ளேட் எல்லாம் யோசிச்சு, கண்டென்ட் எல்லாம் யோசிச்சு, பிளக்கின் எல்லாம் யோசிச்சு, ஒவ்வொன்றும் பார்த்து போட்டு தேவை எனக்கு. அப்ப டைம் கன்சியூம் ஆகுது, எனர்ஜி கன்சியூம் ஆகுது. அடுத்தது யாரோ ஒருத்தன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதோடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு. அப்ப சரியில்லாத ஒரு ரிசல்ட் கொடுக்குறது நான் ஏன் கஷ்டப்படணும். அப்ப என்ன ஆகும், இதுக்கு என்ன பண்ணும், இந்த 2 வேர்டை நான் சொல்றேன். சக்சஸ் சீக்ரெட். நீங்கள் பணக்காரனா மாறணும், எதெல்லாம் பண்ண முடியும்னு யோசிங்க. நான் சொல்லதெல்லாம் செய்யணும் அவசியம் இல்லை, எதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு யோசிங்க. முதல் விஷயம் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். ரொம்ப 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 முக்கியம். இப்பெல்லாம் சம்பளத்துக்கு வேலைக்கு எடுத்து ஆபீஸ்ல உட்கார வைக்க கூடாது. 90% எம்ப்ளாயி ஓபி தான் அடிப்பாங்க, நம்மளா இருந்தாலும் அடிப்போம். 10% எம்ப்ளாயி தான் நாணயமா. இந்த விசுவாசன்ற வார்த்தை கூகுளே கிடையாது தெரியுமா. இப்ப போட்டு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. எவன் வேணா முதுகு குத்தும், எவன் வேணா ஓபி அடிப்பான், என்ன வேணா நடக்கட்டும்டா, எனக்கு சம்பளம் வேணும். இந்த மாதிரிதான் 90% இருப்போம். அனுபவத்துல சொல்றேன். எத்தனை சொந்த நிறுவனங்களை ஆரம்பிச்சிருப்பேன், எத்தனை சொந்த நிறுவனங்களை மூடி இருப்பேன், எத்தனை நிறுவனங்களை உருவாக்குவதற்கு நான் கூட இருந்து மென்டாரிங் பண்ணிருப்பேன். அந்த இதுல சொல்றேன். சரியா. நமக்கு அப்படி ஒரு நல்ல எம்ப்ளாயி கிடைச்சிட்டானா நம்ம வர வாங்கி இருக்கோம். இந்த போன ஜென்மத்துல புண்ணியம். 100க்கு 90 பேர் ஓபி அடிப்பான். டைமுக்கு தான் வேலை செய்யும், அவனுக்கு தேவை சம்பளம். நம்ம நிறுவனத்தோட முன்னேற்றம் கிடையாது. நான் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறேன். எவ்வளவு பேரோட கூப்பிட்டு சுத்திக்கிட்டு கோயிலுக்கு போய் சித்தர் இடத்தெல்லாம் காட்டி ஹெல்ப் பண்ணி பணத்தை செலவு பண்ணி ஹோட்டல் ரூம் போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, உலகத்துல ஒரு விஷயத்த நான் ரொம்ப கேவலமா கத்துக்கிட்டு இருக்கேன் அனுதினமும். என்ன தெரியுமா, யாருக்கு நீங்க நல்லது பண்றீங்களோ அவன் தான் நமக்கு ஆப்படிப்பான், அவன் தான் நெகட்டிவ் பேசுவான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நம்மள்ட்ட பயனடைந்தவன் தான் நம்மளை தாக்குவான். நம்மளை பத்தி அடுத்தவனுக்கு தெரியாது. நம்மள்ட்ட சாப்பிட்டவன் தான் நம்மளை காலி பண்ணுவான். இந்த இந்த வலியும் வேதனையும் எனக்கு நேத்து கூட ஏன்டா இப்படி மாறுறீங்கன்னு புரியுது. அந்த கேவலம் பணம்ன்ற ஒரு விஷயத்துக்கு ஏதோதான் பண்ணுவானுங்க. ஏன்டா இப்படி எல்லாம் கேன்சர் எல்லாம் வந்துட போதுடா அப்படின்னு யோசிப்பேன். இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, எம்ப்ளாயிஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா நாம ஏன் ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டண்டா கொண்டு வரக்கூடாது. இன்னொன்னு ஃப்ரீலான்ஸ் சர்வீசஸ் ஏன் கொண்டு வரக்கூடாது. இந்த 2 வேர்டு ரொம்ப முக்கியம் பிசினஸ்ல. ஒன்னு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் பத்தி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்பெல்லாம் உலகமே மாறி போச்சு. இனிமே பாருங்களேன், ஹோட்டல்ல இப்ப ஒரு ஜட்ஜ் தீர்ப்பு சொல்ற ஒரு டாட்டும் கிடையாது, ஏஏ சொல்லிடும். ஒரு ரோபோட் சொல்லும், ஜட்ஜே தேவையில்ல, ஒரு டேஷ் இல்ல, ஜட்ஜாவது மாத்தி மாத்தி சொல்லுவாரு, கன்ஃபியூஸ் ஆவார். ஒரு டாட்டும் கிடையாது, அம்பையரிங்கே தேவையில்ல. ரோபோட்டை நிறுத்தினா 100% கரெக்டா சொல்லுவோம். அம்பையரே தேவை கிடையாது, நர்ஸு தேவை கிடையாது, டாக்டர் தேவை கிடையாது, ஆடிட்டர் தேவை கிடையாது, லாயர் தேவை கிடையாது, எவனுமே தேவை கிடையாது. அதான் அடுத்தது ஏஐல நடக்கும். சர்வர் தேவை கிடையாது தெரியுமா, ரோபோட் தான். இட்லின்னு போறான், இட்லி ஆர்டர் எடுக்க போகுது, 4 இட்லின்னு சொல்ல போறான், கிச்சன்ல இருக்க ரோபோ எடுத்து கையில கொடுக்க கொண்டு வந்து தட்டுல வைக்க போறான். டிப்ஸ் கூட நீ கொடுக்க தேவையில்ல ரோபோவுக்கு. இவன் என்ன பண்ணுவான், சொரிவான், என்ன இவனோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், தேவையே கிடையாது. இவெல்லாம் தேவையே கிடையாது. அப்ப எத்தனை பேரோட வேலை போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. another 5 years. நான் சொல்றதெல்லாம் உண்மையில ஏஐ வந்துருச்சா இல்லையா, எவ்வளவு டைம் கன்சம்ஷன் தெரியுமா. அதுலயும் சில டிஃபெக்ட் இருக்கு. பட் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டண்டாவோ அல்லது ஒரு ஃப்ரீலான்ஸ் சர்வீசஸ். இப்ப ஒரு வெப் டெவலப்பரை நான் வேலைக்கு எடுக்க போறேன், நான் டெய்லி ஒரு வெப்சைட் பண்ணணும், அப்படி கூட பண்ண முடியும். ஒரு வெப் டெவலப்பரை நான் வேலைக்கு எடுத்து அதன் மூலம் நான் எனக்கு தெரிஞ்ச என்னோட கிளைண்ட்ஸுக்கு என்னோட வெப்சைட்டை செஞ்சு விற்க முடியும், அது ஒரு லாபம். பட் எனக்கு தேவையே இன்னைக்கு ஒரு வெப்சைட் தான், அதுக்கான ஒரு ஆளை போட முடியுமா. எத்தனை பேர் ஃப்ரீலான்சர் இருக்கான், அவன்கிட்ட சொல்ல போறேன், 4 பேர்ட்ட பேச போறேன், எவன் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு, கம்பி காஸ்ட் கோட் பண்றான், அவனோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க போறேன், அவனுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்க போறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஐடி பசங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, பார்ட் டைம்ல பண்றவன்ட்ட ஃபுல் டைம் போறவன்ட்ட போனா நிறைய பில் பண்ணுவான். நீ ஒரு வெப்சைட் பத்தி கேட்டு பாருங்க, 25,000 சார்ஜ் பண்ணுவான். 8,000 ரூபாய்க்கு அதே குவாலிட்டியில ஃப்ரீலான்சர் பண்ணவன் இருக்கான். அப்ப நான் சொல்ல பாருங்க, எலன் மஸ்க் சொல்றது என்ன தெரியுமா, பர்ச்சேஸ்ல லாபம் இருக்கு. எந்த அளவுக்கு விலை கம்மியா ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வரோமோ அதை விட அதிகமா லாபம் வைக்க முடியும். அப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது டைரக்டா ஒரு கம்பெனில ஒரு சாஃப்ட்வேர் ஆர்டர் கொடுக்கறதுக்கும் நீங்க ஒரு ஃப்ரீலான்சர் கொடுக்கறது வித்தியாசம் இருக்கு. அவனாவது பழிச்சு போடும், எக்ஸ்ட்ரா இன்கம் வரட்டும், உங்களுக்கு லாபம். அதனை புரிஞ்சுங்க. ரெண்டாவது, ஃப்ரீலான்சரை வேலை வாங்குறது ஈஸி. ஒரு கார்பரேட் ஒரு சாஃப்ட்வேர் ஆர்டர் கொடுத்து அவனை டீல் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்குறது கஷ்டம். புரியுது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அப்ப எதுலலாம் பண்ண முடியும், ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் என்ன பண்ண முடியும், ஒரு ஃப்ரீலான்ஸ் சர்வீசிங் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. முதல்ல ஆப்ஷனா இதை வச்சுட்டு அடுத்தது நீங்க வேற விஷயத்தை யோசிக்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னா, லிபரலைஸ்டா இருக்கு. எப்பயுமே ஒரு ஓனர் எங்க இருக்கோம், என்ன பண்றோம், அந்த கடையில இருக்கிறது, ஆபீஸ்ல இருக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு அழகா சொல்றாரு பெரிசு. நான் அந்த ஸ்டைல தான் ஒர்க் பண்றேன். நான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஆள் கிடையாது. ரெண்டாவது எனக்கு ஒரு டிசீஸ் இருக்கு, ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. என்னால ஒரு இடத்துல 4 நாள் இருக்க முடியும், மெட்ராஸ்ல 4 நாள் இருக்க முடியாது, எங்கேயா ஓடிடுவேன். நான் என் வேலையை எங்க இருந்தாலும் நான் செய்ய முடியும். நான் ஒர்க் பண்றது எல்லாமே ஆன்லைன்ல ஒர்க் பண்றேன், கிளைண்ட்டை மீட் பண்றேன், எனக்கு டிராவல் பண்ண பிடிக்குது, இடங்களை பார்க்க பிடிக்குது.
எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்குது. அப்ப என்னோட தொழில் வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து நான் பண்ணுற அவசியம் இல்ல. நான் ஆபீஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. நான் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. பார்க்கணும்னா நான் ஃப்ளை பண்றேன். அப்ப எங்க வேணா அந்த லிபரலைசேஷன் எதுக்காக சொல்றேன்னா, உங்களுடைய ஷெட்யூல் சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ஃபிளெக்சிபிள் ஷெட்யூல் அப்படிங்கிறது. காலைல 9 மணிக்கு வருவேன், 9:05க்கு நான் லாகின் பண்றதை பார்க்கணும், 6 மணிக்கு இருப்பேன், ஆபீஸ்ல சீட்டு தைப்பேன், அதெல்லாம் அவசியம் கிடையாது. ஒரு ஃபிளெக்சிபிள் ஷெட்யூல்ல நீங்க இருக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஒர்க் என்விரான்மெண்ட் நீங்க தான் டிசைன் பண்ணணும். நீங்க எவ்வளவு நேரம் ஆபீஸ்ல இருந்து ஒர்க் பண்ண போறீங்க, எவ்வளவு நேரம் வந்து கடையில இருக்க போறீங்க, எங்க வெளியில இருக்க போறீங்க, இதெல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணணும். அதாவது இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண நான் சொல்ல போறேன், வித்தவுட் ஃப்ரீடம் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? 10 ரூம்ல அடைச்சு வச்சு எப்படி என்னோட ப்ரொடக்டிவிட்டி வாங்குவீங்க? எனக்கு அப்படி ஒர்க் பண்ண தெரியாது, முடியாது. அப்ப நான் அப்படிதான் ஒர்க் பண்ணணும். அப்ப நீங்கள் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கான ஃப்ரீடம், அதான் சொல்ல பாருங்க. நமக்கு அல்டிமேட் எய்மே ஃப்ரீடம் தான். ஒன்னு டைம் ஃப்ரீடம், இன்னொன்னு பினான்சியல் ஃப்ரீடம். அதை விட்டுட்டு எதெல்லாம் இதுல பண்ண முடியும், எங்க இருந்து வெளியில இருந்து ஒர்க் பண்ண முடியும், இதை நம்ம யோசிக்கணும். சரியா? ஏன்னா சில பேர் உட்காந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபெவிக்விக் போட்டு உட்காந்தோம்னா மன உளைச்சல் ஆயிடும். பார்த்த மூஞ்சியை பாக்குறது அப்படி ஒரு மாதிரி இரிட்டேட், அந்த என்விரான்மெண்டே ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் சில இடத்துக்கு மாறுங்க. அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டேவாவது வெளியில போய் ஒர்க் பண்ணுங்க. ஒரு நாள் லீவ் போட்டு வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா அந்த மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்ட். நீங்க நடக்கிற காசு, டார்கெட், ப்ரெஷர், டர்ன் ஓவர், இன்வெஸ்டர்ஸ், வெண்டார்ஸ், இதெல்லாம் பார்த்து ஒரு காலத்துல நீங்க ப்ரெஷர் ஆயிடாதீங்க. மைண்டுக்குள்ள நீங்க வந்து ஒரு ஃப்ரீடம்காக ஒர்க் பண்றீங்க. இப்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்ப ஒருத்தர்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ற ஒரு கவிதை எழுதுறோம், எப்படி இருக்கும்? ப்ரெஷரோட, ஐயோ வார்த்தையே வரல, நம்ம குளிக்க வேலை செய்யறோம். நம்மளோட வார்த்தைகள் கவிதையா மாறி அதை முன்னாடி இருக்கவங்களை வந்து மெஸ்மரைஸ் பண்ணணும். அப்ப உங்களோட ஒர்க்கும் அப்படிதான். உங்களோட டிரைவிங்கா இருந்தாலும் சரி, நீங்க பேசுறதா இருந்தாலும் சரி, உங்களோட பிசினஸா இருந்தாலும் சரி, உங்க பிரசன்டேஷனா இருந்தாலும் சரி, உங்க டிசிஷன் மேக்கிங், லீடர்ஷிப் எல்லாமே ஒரு ஆர்ட் கவிதை மாதிரி இருக்கணும். எதை நீங்கள் அனுபவித்து நேசித்து பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பணமா மாறும். கடமைக்கு பண்ணாதீங்க, சீட்டு தைக்காதீங்க, கூலி வேலைக்கு போகாதீங்க, கூலிக்காக செய்யாதீங்க. உங்களோட மைண்ட் செட் வந்து ஒரு மில்லியனர் மைண்ட் செட். அதுல வந்து ஒரு கிரியேட்டர் மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. நான் ஒரு வெப்சைட்டை பண்றதன் மூலம் எத்தனை பேரை போய் ரீச் பண்றோம், ஐயோ அவன் காசு கொடுக்குறான் ஒரு வெப்சைட் பண்ணும், அப்படி கிடையாது. ஒரு பிரசன்டேஷன் போய் கொடுக்கும் போது ஐயோ இவன் ஜாயின் பண்ணும், இதுல எனக்கு காசு வரும், அப்படி கிடையாது. நான் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறேன், இதனால இவன் வாழ்க்கை மாறப்போகுது, இவன் மூலம் ஒரு 100 பேரோட வாழ்க்கை மாறப்போகுது, அப்படி நினைச்சு நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கணும். எனக்கு இவ்வளவு காசு வரும், எனக்கு இவ்வளவு டார்கெட் இருக்கு, எனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு, இதை நான் வாங்கி தான் ஆகணும், வித்து தான் ஆகணும், அதெல்லாம் கிடையாது. எப்படி அதிகமா விற்க முடியும் அப்படின்னா, எதை நீங்க நேசிக்கிறீங்களோ அதை விற்க முடியும், காசுக்காக விற்காது. இப்ப என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, the word called சூப்பர் வேர்டு, the word called மினி ரிட்டையர்மெண்ட். சக்சஸ் சீக்ரெட் ஃபெரி சொல்றது என்னன்னா, மினி ரிட்டையர்மெண்ட். உங்களுக்கு பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் 60க்கு மேல் தான் எல்லாமா. இப்ப நீங்க இந்த வாழ்க்கையை ஃப்ரீடமா வாழ முடியும். இதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, மினி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது. அதாவது லைஃப் எப்ப 60க்கு பின்னாடியா? இப்ப நீங்க என்ன வயசோட இருக்கீங்களோ அந்த வயசுல நீங்க என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பீரியாடிக் சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ஒரு பீரியாடிக் மினி ரிட்டையர்மெண்ட் எடுங்க. நான் அதை செம்மையா பண்றேன். நீங்க ஒர்க் எல்லா நாளும் செஞ்சுட்டே இருக்கணுமா? ஒரு 5 நாள் நீங்க செய்யலாம், என்ன போகுது? இப்ப நான் வந்து நிறைய ட்ரிப் இருக்கு எனக்கு. அடுத்த ஆகஸ்ட்ல வந்து என்னோட ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அங்க இருந்து வந்திருக்காங்க. யூஎஸ் வந்து என்னோட படிச்ச பசங்க எல்லாமே அங்கதான் இருக்காங்க. செம்மையா இருக்க டிரைவர் வேலை, கைடு வேலை இப்ப எனக்கு. சரியா? அவங்க வராங்க, ஏர்போர்ட்ல பிக் பண்றேன், தங்க வைக்கிறேன், அவங்களை கூட்டு போறேன், இந்த இடங்கள்லாம் காட்டுறேன். நான் ஒரு பிசினஸ் மேன் கிடையாது, ஒரு டிரைவர் கம் கைடு. செம்மையா இருக்கு. என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒருத்தர் வந்திருக்கான், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் ராம்நாத் செந்தில் சொல்லிட்டு, அவர் 6 வருஷம் அப்புறம் வரான் யூஎஸ்ல இருந்து. ரொம்ப அப்பா அம்மா விட எனக்கு மேல. அப்ப அவ எப்படி இருக்கும்? எப்படா வருவான் இருக்கும், எப்படா ஃபிளைட் இறங்கிட்டு இருக்கும், கூட்டிட்டு போய் காட்டும் போது, டேய் எனக்கு டைம் எல்லாம் பத்தாது, இந்த இடங்கள்லாம் இருக்குடா, அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுல எங்க இருக்கு பிசினஸ்? எனக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. இந்த மாசம் ஃபுல்லா அப்படிதான். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, ஜூலைல நான் எவ்வளவு சம்பாரிச்சேன்னா அதை விட ஆகஸ்ட்ல அதிகம் சம்பாரிச்சிருப்பேன். நான் ஓட போறதுல ஓட வைக்க போறேன், புரியுதா? அதுக்கான ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ண போறேன். அதுதான் பிசினஸ். எலன் மாஸ்க் எங்க இருக்காரு உங்களுக்கு என்ன தெரியும், புரியுதா? எதுக்கு சொல்றேன்னா, முதல்ல ஆக்டிவ் மோட்ல இருக்கணும், 1000 நாட்கள் கஷ்டப்படணும், அடுத்தது அட்மிட் மோடுக்கு போகணும், அப்புறம் தான் ஆட்டோ பைலட்டுக்கு போடுவோம். இது மாதிரி நீங்களும் ஒரு மினி ரிட்டையர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல கஷ்டப்படும். அதான் சொல்றேன். இப்ப மினி ரிட்டையர்மெண்ட்ன்றது எதுக்காக அப்படின்னா, உங்களோட கேரியரை வந்து ரீசார்ஜ் பண்ணுவதற்கு. உங்களுக்கு எது பர்சனல் இன்ட்ரெஸ்டோ, நான் என்ன சொல்றேன், பியூட்டிஃபுல் பிளேசஸ் இருக்கு, செம்மையா இருக்கு. நீங்க நிறைய இடங்கள் இருக்கு. இந்த ஒரு இடம் சொல்றேன் பாருங்க, ராமேஸ்வரத்துல எத்தனை பேர் வந்து குருசடை ஐலாண்ட் போயிருக்கீங்க? அந்த பீச் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு பீச்சும் ஒரு மாதிரி இருக்கு. கோவா பீச் ஒரு மாதிரி இருக்கும், வைசாக் பீச் ஒரு மாதிரி இருக்கும், வேர்ல்டு வைடு ஒயிட் சாண்ட் பீச்சஸ் இருக்கு, சம்மர் பீச்சஸ் பத்தி போட்டா பேசிட்டே போலாம். அப்ப நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? ஏன் குருசை தீவு சொல்றேன் அப்படின்னா, அந்த கலர்ஃபுல்லான இதெல்லாம் பாத்திருக்கீங்களா? ஏன் போலங்க? ஒரு நாள் போயிட்டு வாங்க, 2 நாள் இருங்க, அங்க 2-3 கோயிலுக்கு எல்லாம் போங்க, சுத்தி பாருங்க. தனியா இருக்கும், ஹிப்பி மாதிரி போங்க, நேரா போங்க, அப்படியே போய் சுத்துங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. ஒரு நாள் இப்ப வேலை செய்யலாம், என்ன பிரச்சனை? ஒரு பிரேக் எடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? மினி ரிட்டையர்மெண்ட் வந்து 1 வாரம் 10 நாள் சொல்றாரு. உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். அந்த ஓவரால் என்ன பண்ணும்? பணம் வேணும் அப்படின்னா
அவர் ஒரு லைஃப் ஸ்டைல் ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டே கம்மி நேரம் ஒர்க் பண்ணி பெரிய காசை எடுக்க முடியும்னு பெரிய சொல்றாரு. ஒரே ஒரு ரீகேப்போட நான் முடிக்கிறேன். இந்த 4 hour ஒர்க் வீக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி கொண்டு வர முடியும், நினைச்ச விஷயங்களை கம்மியான நேரத்துல ஒர்க் பண்ணி என்ன பண்ண முடியும், அப்ப உங்களோட கோலை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அடுத்தது வந்து நீங்க அலைன் ஆகுங்கன்னு சொல்றாரு. எலிமினேட் பண்ணுங்க எசென்சியல் வெர்சஸ் நான் எசென்சியல் திங்ஸ் அப்படிங்கிறாரு. 80-20 ரூலை யூஸ் பண்ண சொல்றாரு. அடுத்தது உங்களோட பிசினஸ் டெக்னாலஜி சிஸ்டம் வந்து ஆட்டோமேட் பண்ண சொல்றாரு. அவுட் சோர்ஸ் பண்ண சொல்றாரு. ஃப்ரீயா இருங்க, ஃப்ரீடமா இருன்னு சொல்றாரு. கடைசியா செமி ரிட்டையர்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பண்ணும்போது கம்மி நேரத்துல பெரிய காசு பார்க்க முடியும் பெரிய சொல்றாரு. மக்களே நன்றி. ரெக்கார்டிங் எடுத்துலாமா?